நீங்க எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம், காசு இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. 3 ரூபாய் தோசை, முட்டை தோசை போடணும் அப்படின்னா நீங்க கொண்டு போய் முட்டை கொடுத்தா அவங்க ஃப்ரீயாவே அந்த முட்டை தோசையை ஊட்டி கொடுத்துருவாங்க. சப்போஸ் அவங்களே ஒரு எக் வாங்கி ஒரு முட்டை தோசை போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த முட்டை அன்னைக்கு என்ன விலையோ 3 ரூபாய்னா 3 ரூபாய் பிளஸ் அந்த தோசைக்கான 3 ரூபாய், அவ்வளவுதான். விழுப்புரம் பக்கத்துல ஒரு தென்கோடி பக்கம்ங்கிற ஒரு கிராமம். அங்க வந்து ஒரு பையன், அவங்க அம்மா, அவங்க 2 பேர் தான். அந்த பையனுக்கு வேலை இல்லை, பெருசா வசதியும் இல்லை, ஒரு கிராமம், ரொம்ப குடிசை வீடு மாதிரி. அவங்க ஒரு உணவகம் நடத்துறாங்க. நீங்க எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம், காசு இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. அதான் அந்த கான்செப்ட். அப்படி ஒரு விஷயத்த ஒரு பெரிய பணம் உள்ளவர் யோசிச்சா அது ஒரு விஷயம். பட் அவங்ககிட்ட பணமே இல்லை, எனக்கு ஆக்சுவலா வேலை வாய்ப்பு, எனக்கு தொழில் செய்ய வேற எதுவும் தொழில் இல்லை, இப்படி ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்றேன்னு ஆரம்பிச்சார். இன்னைக்கு வந்து நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த வேலையை நிக்காம பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அவங்க அதுக்கு வந்து நாங்க போட்ட அந்த வீடியோ வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களா தேடி போகும்போது நம்ம ஒரு இந்த இடத்துல இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க, ஒரு பிரியாணி ஒன்னா இன்னொரு பிரியாணி ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி வீடியோக்களை நோக்கி நாங்கள் எப்பவுமே போறது இல்லை. இப்போ உள்ள காலகட்டத்தில் மனுஷங்கன்னா கொஞ்சம் கருணை இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் ஜென்ரலாகவே இருந்துட்டு இருக்கு. பட் நாங்கள் ஆக்சுவலாக 3 ரூபாய்க்கு தோசை விற்கிற ஒரு அக்காவை பார்த்தோம். அது ஒரு கிராமம், ஆக்சுவலாக திருவண்ணாமலையிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு கிராமம். 3 ரூபாய் தோசை. இப்போ நீங்கள் அதுக்கு முட்டை தோசை போடணும் அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் முட்டை கொடுத்தா அவங்க ஃப்ரீயாகவே அந்த முட்டை தோசையை ஊட்டி கொடுத்துருவாங்க. சப்போஸ் அவங்களே ஒரு எக் வாங்கி ஒரு முட்டை தோசை போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த முட்டை அன்னைக்கு என்ன விலையோ 3 ரூபாய்னா 3 ரூபாய் பிளஸ் அந்த தோசைக்கான 3 ரூபாய், அவ்வளவுதான். அதில் ஒரு பைசா கூட ஏங்க உங்களுக்கு, நீங்கள் வறுமையில் இருக்கீங்க, உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ரூபாய் லாபம் வேண்டாமா அப்படின்னு கேட்டோம். இல்லை, எனக்கு வந்து ஏன் தோசைக்கான விலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு வந்து கஷ்டப்படுற சிரமப்படுற பல மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கறதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 500 ரூபாய் 600 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் கூட உணவு இருக்கு. கஷ்டப்படுற மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கறதுக்கு போராடுற பல மனிதர்கள், அன்சங் ஹீரோஸ் சொல்ற பல மனிதர்கள் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கள நோக்கிய பயணம் தான் இந்த மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட். ஜென்ரலா ஒரு சேனல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே எவ்வளோ வீடியோஸ் போடலாம், எவ்வளோ நம்பர் ஆஃப் வீடியோஸ் போடலாம்னு யோசிக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் போடுறதில்ல. மாசத்துல ரொம்ப குறைவான வீடியோஸ் தான் போடுறோம். இன்னொன்று, இதுக்காக நாங்கள் பெரிய டீம் கிடையாது. நானும் என் மனைவி மட்டும்தான் இந்த டீம். பெருசாக கேமராமேன் கிடையாது, யாருமே எடிட்டர்லாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் தான் எல்லா விஷயத்தையும் நாங்களே கற்றுக்கிட்டு, சேனலில் இருந்த சில அனுபவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்களே கேமரா பண்ணுறது, தவறு பண்ணி கற்றுக்கிட்டது தான். எங்களுக்கு என்னன்னா, நிறைய ஊர் சுற்றுறது அப்படிங்கிறது 2 பேருக்குமே பிடிக்கும். ஸோ நிறைய உணவகங்கள் போய் தேடி போய் சாப்பிட்றது. ஸோ ஒரு நல்ல உணவகங்கள் பற்றி போட நிறைய மனிதர்களும் நம்ம நோக்கி நல்ல உணவு பற்றின தகவல்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து தகவலே நிறைய இருக்கு. அது போய் நல்லா ஷூட் பண்றதுக்கான நேரம் இல்லை. அவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க. எல்லாருக்கிட்டே பேசிடுவோம், ஏதோ ஒரு நாள் தருணத்தில் போய் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யோசிக்கவே முடியாத சில உணவு சார்ந்த வேலைகள் பார்க்குற நிறைய மனிதர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து அவங்கள பத்தி வெளியே தெரியாம இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் எங்களுக்கும் எங்க சேனலை பத்தி தெரிஞ்சவங்களும் எங்களுக்கு வந்து தகவல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி நாங்களும் நிறைய பயணம் பண்ண ஆரம்பிச்சோம். அது ஒரு பயணம் போனால் இன்னைக்கு வந்து ஒரு 10 ஷூட் பண்ணிடணும், 2 எபிசோட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி எந்த பயணமே நம்ம பண்றதில்ல. எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம ரொம்ப பிளாங்கா போய் ஒரு டிராவல் பண்ணி அங்க சந்திக்கிற ராவான மனிதர்கள், அதாவது அவங்க கிட்ட கண்டென்ட் இருக்கு அப்படிலாம் எந்த விஷயமே யோசிக்கிறது இல்லை. மனிதர்களை பதிவு பண்றோம். அதை பதிவு பண்றது அதுல இருந்து அவங்கள பத்தின விஷயமும் அவங்க உணவு சார்ந்த விஷயங்களும் பதிவு பண்ணிட்டு